Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு ரேண்டமான சண்டே vlog-ஆ தான் இருக்க போகுது. ஸோ சண்டே யூஷுவலாக வந்து எங்கேயாவது ஈவினிங் ஒரு சின்ன அவுட்டிங் போவோம், அதோட முடிஞ்சிடும். பட் இந்த சண்டே நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்பி கர்நாடகாவில் இருக்க இன்னொரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ இது வந்து ஒரு லாங் ட்ரைவாக இருக்க போகுது. பியூட்டிஃபுல்லான வெதர்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த vlog எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுதான் முதல் தடவையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெங்களூர்லேருந்து மார்னிங் ஒரு 10-10:30 அந்த மாதிரி டைம் நம்ம வந்து கிளம்பியிருக்கோம். பட் வெதர் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 4-5-6 அந்த மாதிரி இருந்துச்சு. வெதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்க ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரேண்டமாக போகிறோமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அங்கே, பேபி ஷவர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து பெங்களூர்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு டோலுக்கு பக்கத்தில் ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே நம்ம நிறுத்தி லைட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா தட்டு இட்லி, பூரி, கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படியும் நாங்கள் போய் ரீச் ஆகிறது லன்ச் டைம் ஆயிரும். ஸோ போன உடனே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் லைட்டாக வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலான்னு என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் அவரோட கசின் அப்புறம் அவர் கொலீக் எல்லோரும் வந்திருந்தாங்க எங்கள் கூட. அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளம்பும் போதே எங்களுக்கு தெரியும் வெதர் பார்த்துட்டு கண்டிப்பாக மழையில் நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு. ஸோ காரில் போனதுனால ப்ராப்ளம் இல்லை. ஸ்டில் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மழை நின்றுருச்சு. ஆனால் மழை நின்னாலும் அந்த வெதர் கிளைமேட்டெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹைவே ஃபுல்லாகவே வந்து 2 பக்கமும் மரம், செடி அப்படி இப்படின்னு சூப்பராக இருந்தது. ரோட்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. இவ்வளோ நல்ல ஹைவே, இவ்வளோ நல்ல வியூ இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஹாசன் அப்படிங்கிற ஊருக்கு போகிறேன். ஸோ போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல அப்பப்போ பிரேக் எடுத்து தான் நம்ம வந்து போயிட்டுருந்தோம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஹாசன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆக்சுவல் ஹாசனுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நாங்கள் வர வேண்டிய டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். போய் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமே ஒரு 10 மினிட்ஸில் வந்து லன்ச் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஊரில் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான அவங்களோட கல்ச்சர் பேஸ்ட் பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் தால்ச்சா எல்லாமே வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக அவங்க ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஸ்டைலில் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட் வந்து யூஷுவலான ஸ்வீட்டாக இல்லாமல் ஃபிக் ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்தது ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக தான். ஸோ பொண்ணோட வீட்டிலேருந்து, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணோட வீட்டிலேருந்து ஸ்வீட்ஸ், பலகாரம், அதுக்கப்புறம் வந்து அந்த வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களுக்குள்ள வந்து சில சடங்குகள்லாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலி ஹாசன் வந்து கைண்ட் ஆஃப் அ வில்லேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. வீடுங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பழைய வீடுங்க. இந்த மாதிரி ரொம்ப பேக்வேர்டாக ஒரு சிட்டிக்கு போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து பெங்களூர்லேயே இருந்து பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்த்து இது வந்து பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வெளியிலேயே வந்து ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் போட்டு சூப்பராக வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மீன் டைமில் நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து நின்று காற்று வாங்கிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வெளியிலேயே க்யூட்டாக வந்து ரோஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அழகாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் வச்சு சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 5 o'clock ஆயிடுச்சு. நம்ம வந்து ரிட்டன் பெங்களூருக்கு போகணும், ரொம்ப இருட்டுறதுக்கு முன்னாடி கிளம்பிடலான்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயுமே நம்ம சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியிலையும் ரொம்ப
சூப்பராக இருந்தது கிளைமேட். மார்னிங் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப சூப்பரான கிளைமேட்டில் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லாங் ட்ரைவ் வந்து லிட்ரலி ரொம்ப மெமரபுளான ஒரு லாங் ட்ரைவாக ஆயிடுச்சு. வர வழியில் வந்து நம்ம நல்லா ஒரு சூப்பராக சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்டுகிட்டே வரும்போது மைண்டுக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு சண்டே செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா டீ டைம் தானே. ஸோ டீ சாப்பிட்றதுக்காக ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து நிறுத்தலான்னு சொல்லி நாங்கள் நிறுத்தின ஒரு ஸ்பாட் தான் இது. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் டீசெண்டான ஸ்பாட்டாக பார்த்து நிறுத்தினோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் எம்பையர் ரெஸ்டாரண்ட். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா ஒரு சூப்பரான பில்டப் ஏரியாவில் கட்டி வெளியில் வந்து டீ ஸ்பாட் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஷாப்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்பாட்டு. நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம், இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா அப்பப்போ வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக குழந்தைங்களுக்குன்னு ஒரு சின்ன பார்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்பாட் பார்க்கவே. ஸோ எம்பையருக்கு வெளியிலையுமே வந்து நிறைய ஹட் மாதிரியான டைனிங் ஸ்பேஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப சூப்பராக ரொம்ப ஒரு மாதிரி வைபாக இருந்துச்சு அந்த ஸ்பாட் பார்க்கவே. நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டீ குடிச்சு முடிச்சுட்டு கூட ஒரு 1/2 hour 45 minutes அங்கே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி ரசிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம இப்போ வந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் ஆக கிளம்ப போகிறோம். அண்ட் ஃபைனலி இந்த ஹைவே அதெல்லாம் முடித்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளே 8:30 கிட்ட ஆயிடுச்சு. பெங்களூர் சிட்டிக்குள்ளே நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. வர்றதுக்குள்ளே ரொம்ப டிராஃபிக் எல்லாமே ஃபேஸ் பண்ணி ஃபைனலி ஹோம் ஸ்வீட் ஹோமை வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட சண்டே ரேண்டம் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.